மாதவனை டேரக்டர் ஆக்கிங்க சிச்சுவேஷன். நான் ராக்கெட்டுங்கிற படம் வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார், ஒரு இன்டர்வியூ பார்த்து. பட் மணி சார் வந்து எப்போவுமே செட்டில் ஆக்டராக ட்ரீட் பண்ண மாட்டார், அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் பண்ணுவார். நீ கதை சொல்லும் போது இது என்ன பண்ண பேக்ரவுண்ட் போய் பண்ணு போ அப்படின்ட்டு காலேஜ் தினம் 4:30 மணிக்கு எனக்கு வந்து எழுந்து நான் செட்டுக்கு வந்தே ஆகணும், ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ. முதல் படத்தில் கேள்விகள் இருந்ததா? நிறைய சார். அதுதான் நான் வந்து பயங்கரமா நிறைய கேள்விகள் இருந்துச்சு எனக்கு. என்னை வந்து கேள்வி கேட்கறத விட அந்த காலத்தில் எந்த பட வாய்ப்பு வந்தாலும் மணிரத்னம் கதை கட்ட பிறகுதான் நடிக்கிறதுனே ஒரு கன்வென்ஷன்ல இருந்தீங்க. அப்படிதான் நான் வச்சிருந்தேன் சார். அவர் போடான்ட்டாரு. மின்னலேங்கிற ஸ்கிரிப்ட் நான் வந்து ஒரு வாட்டி அவரை கேட்க வச்சேன். எப்படி இருந்தது அந்த படம் அனுபவம்? முதல் நாள் வந்து நான் சக்தி வீட்டில் போய் அவங்க அம்மா வீட்டை பேசி வீட்டுக்குள்ளே போய் சக்தி இல்லைன்னு தேடி வந்து அவள் காணாமல் போயிட்டாங்கன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிற சீன். சிங்கிள் ஷாட்டு, ஒரு பெரிய கிரெயின் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி திரும்பி வெளியே வரும். நான் வந்து மணி சார்ட்ட என்ன கேட்பேன்னா, இது சிம்பிளாக ஏதாவது ஒரு சீன் வச்சுருக்க முடியாது, ஒரு ஃபோன் கட் மாதிரி இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் சீன் வச்சு. அவங்க நான் வரதுக்கு முன்னாடி 2 நாள் ஏற்கனவே ஷாலினியோட ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சார் ஒரு ஏற்கனவே ஷூட் பண்ணுற செட்டில் ஹீரோவாக வருது வந்து ஒரு மிகப்பெரிய கொடூரமான விஷயம் சார். அவங்க கம்ஃபர்டபுளாக செட் ஆகிருப்பாங்க. அப்போ எனக்கு இன்னைக்கு இப்போ இருக்கிற பெரிய வேதனை என்னன்னா, ஒரு செட்டுக்கு போனேன்னா ஐயோ இவன் நடிப்பு மறந்துட்டானே அப்படிங்கிற எல்லாரும் யோசிக்க போகிறாங்க லெவலில் தான் நான் பயந்துட்டு இருப்பேன். அன்னைக்கு வந்து மனசில் பயங்கரமான ஒரு நர்வஸ்னஸ். ரிஹர்சல் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம், அதே ஷாலினி தான், அதே மணி சார் தான். பட் செட்டில் இருக்கும்போது அதோட எனர்ஜியே வேறையாக இருக்கும் இல்லையா. ஸோ ஷார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொதப்பிட்டேன், நான் படத்துலேருந்து தூக்கிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. பட் சம்ஹவ் திடீர்னு ஷார்ட்டு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு தாட் வந்துச்சுங்க. இந்த படத்தோட டைரக்டர் மணி சார், இதில் மியூசிக் டைரக்டர் ரஹ்மான், பி ஸ்ரீராம் எல்லோரும் இருப்பாங்க. படம் சொதப்பிடுச்சுன்னா என் பேரில் கடைசியாக தான் ப்ளேம் வரும். முதல்ல இவங்கள தான் திட்டுவாங்க எல்லாரும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தோடனே அந்த சீனில் பயங்கர கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துருச்சு. அதை ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டு நம்ம. ஸோ அதில் வந்து எப்படி யோசிக்கணும், மணி சார் வந்து எப்போவுமே செட்டில் ஆக்டராக ட்ரீட் பண்ண மாட்டார், அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் பண்ணுவார். நீ கதை சொல்லும் போது இது என்ன பண்ண பேக்ரவுண்ட் போய் பண்ணு போ அப்படின்ட்டு காலேஜ் தினம் 4:30 மணிக்கு எனக்கு வந்து எழுந்து நான் செட்டுக்கு வந்தே ஆகணும், ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ. ஸோ அதுலேயே பல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். நிறைய வாட்டி அவள்கிட்ட கேட்டேன், ஏன் இந்த சீன் எப்படி நீங்கள் கன்சீவ் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் வந்து ஷார்ட் எடுப்பீங்கன்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் மனசில் ஒரு கதை இருக்கா, கேமராவை வந்து அப்படி ஒரே இடத்துல வச்சு அந்த சீன் எடு, அதில் உண்மை இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னவர் அவர். அதெல்லாம் பெரிய பாடமாக இருந்துச்சு. அண்ட் தென் ஷூட்டிங் முடிஞ்சு படம் பெரிய பிளாக் பஸ்டர் அப்புறம் அவருக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சேன்னா, சார் ரொம்ப நன்றி, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ஒரு பிரேக் கொடுத்ததுக்கும் யாருமே கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கெல்லாம் அதுன்னு பெரிய ஒரு 20 லைன் லெட்டர் இமெயில் அனுப்பிச்சு, நான் நேரடியாக உங்களுக்கு சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் என்னை சொல்ல விட மாட்டீங்க, நீங்கள் என்னை வந்து மட்டம் தட்டி வாய் மூடிட்டு போடா அப்படின்னுவீங்க, அதனால் ஒரு இமெயில் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு 2 பதில் எழுதினார் அவர், ஒரு 2 லைன். டோன்ட் ஹேவ் எனி மிஸ்பிளேஸ்ட் சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட், இந்த படத்துக்கு நீ சூட் ஆனால் அதுக்கு மட்டும் தான் நான் உனக்கு காஸ்ட் பண்ணேன் அப்படின்ட்டு. எவ்வளோ நன்றி கடனெலாம் யாருக்குமே நீ படம் தேவையில்லை அப்படின்ட்டு. சினிமாவா இவன் வேலையை பண்ணிட்டு போனாலே போதும் அப்படி அந்த மாதிரி மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லுவார். பட் அதில் வந்து பயங்கர விஷயங்கள் இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியில் வர பல சேலஞ்சஸை வந்து இந்த மாதிரி லெசன்ஸ் கிடச்சதுனால தான் என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ 25 வருஷத்தில் நான் யாரை பற்றி எதுவுமே ப்ரெஸ்ஸில் சொன்னது கிடையாது. எனக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு, அவங்க வேணால் சொல்லியிருக்கலாமே தவிர I just didn't talk about anybody negative on the press. I didn't need to. இன்றைக்கி நான் இருக்கிறதுக்கு காரணமே நான் ஏதோ கரெக்டாக பண்ணியிருக்கேங்கிற ஒரு ரீசன் தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் கற்றுக்கிட்டதுனால தான் I thought I could become a better storyteller and an actor. முதல் படத்தில் கேள்விகள் இருந்ததா? நிறைய சார். அதுதான் நான் வந்து பயங்கரமாக நிறைய கேள்விகள் இருந்துச்சு எனக்கு. என்னை வந்து கேள்வி கேட்குறத விட சில சீன்லாம் நான் வந்து ஷார்ட்டுக்கு முன்னாடியே ஸ்டாப் அப்படின்லாம் சொல்லி ஷார்ட்டே நிறுத்திருக்கேன். பயங்கரமாக திட்டு வாங்கியிருக்கேன் அதுக்கெல்லாம். பட் அவர் வந்து சின்ன குழந்தை மாதிரி பார்த்துக்கிறார். எனக்கு அவர் வந்து ஆக்டர்ஸ்க்கெல்லாம் எடிட்டிங் ரூம்லேயே கூப்பிட்டு போக மாட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க எனக்கு. பட் என்னை வந்து எடிட்டிங் ரூமில் கூப்பிட்டு போய் எடிட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லு, ஷார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிட்ட பேசி சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் நான் மறக்கவே முடியாது அந்த மாதிரி. ஸோ
மணி சார்கிட்டயே நம்ம வந்து சஜஷன் கொடுக்கறதுக்கு ஒரு திறமை இருக்குன்னு இருக்கும்போது தான் எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ மின்னலையில் நான் அழுத்தமாக சில விஷயங்கள் சொன்னேன். எனக்கு ஸ்கிரிப்ட் வேணும், நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எனக்கு ஃபுல்லாக பிடிக்கல. முதல்ல அந்த ஸ்கிரிப்டில் வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், நானும் அப்பாஸும். அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஏற்கனவே ஹிந்தியில் சடக்குன்னு ஒரு படம் வந்துருச்சு. ஸோ இதை நம்ம எப்படி மாற்றணும் சொல்லும்போது கௌதம் வாஸ் ஸ்பாட் ஆன். ஹி வாஸ் பயங்கர எனர்ஜி. அவர் முதல்ல என்ன சந்தோஷப்படுறதுக்கு சில வெர்ஷன்ஸ் எழுதினார். I kept telling him, no, Gautam, this is not you, this is not me. டாக்டர் முரளி கிட்ட போனப்பறம் அவர் இல்லை, சரி நீங்கள் பாம்பேயில் போய் எழுதுங்க அப்படின்னு சொல்லி பாம்பேயில் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் தான் முழுமையாக அந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு. அண்ட் இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக், எக்ஸாக்ட்லி த வே வாண்டட் இட். சார் அந்த காலத்திலேயே மின்னலைங்கிற படத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஆன்டி ஹீரோயிசம் இருக்குது, எவ்வளோ யூனோ சினிமாவை பிரேக் பண்ணுற பல விஷயங்கள் இருக்குது. இன்னும் மணி சார்லாம் பார்த்துட்டு ஏன் நீ விஷுவலாக ஒரு விஷயத்த சொன்னப்பறம் மறுபடியும் ஏன் வாயிலே அதே சீன் சொல்கிறேன் அப்படின்னாரு. இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னோட ஹீரோக்காக வந்து அரேஞ்ச் பண்ணி பர்த்டேலாம் வச்சுருப்பாங்க. அது பயங்கரமாக சொதப்பிருக்கும். அது நம்ம விஷுவலாக காமிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வந்து அந்த ஆமாம் அந்த படியில் உட்காந்து இதை பற்றி பேசுவாங்க. அது வந்து ரெப்பிட்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது கௌதமோட கன்விக்ஷனில் அது வேணும் அப்படின்ட்டார் அவர். அண்ட் அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ தட் இஸ் ஆல் ஃபேபுலஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஃபார் மீ. அந்த காலத்தில் எந்த பட வாய்ப்பு வந்தாலும் மணிரத்னம் கதை கட்ட பிறகு தான் நடிக்கிறதுனே ஒரு கன்வென்ஷனில் இருந்தீங்க. அப்படி தான் நான் வச்சுருந்தேன் சார். அவர் போடான்ட்டார். மின்னலைங்கிற ஸ்கிரிப்ட் நான் வந்து ஒரு வாட்டி அவரை கேட்க வச்சேன். பட் ஹீ செட் அவரோட சஜஷன்லாம் கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் ஹீ செட், நோ, யூ ஹேவ் டு லேர்ன் டு ஃபைட் த பேட்டில்ஸ் யுவர் செல்ஃப். ஐ ஒன்ட் கம் இன் அண்ட் ஹியர் ஆல் யுவர் ஸ்கிரிப்ட்ஸ். யூ ஷுட் லேர்ன் டு டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஹி டோல்ட் மீ. தென் ஆஃப்டர் தட் ஐ ஹேட் டு தென் பாலச்சந்தர் சாரோட படம் பண்ணோம். அதுக்கப்புறம் அன்பே சிவம். அதுக்கப்புறம் பல தப்புகள்லாம் நம்ம பண்ணோம். படங்கள்லாம் ஓடாமல் இருந்திருக்கலாம். பட் இட் வாஸ் ஆல் வெரி குவாலிட்டி ஃபிலிம்ஸ். அண்ட் மணிசருடைய தொடர்ந்து நம்ம வந்து 4-5 படம் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ தட் இட் செல்ஃப் வாஸ் அ பிக் கான்ஃபிடன்ஸ் ஃபார் மீ. உங்களுடைய தோல்வி படங்கள் எப்படிப்பட்ட பாதிப்பை மாதவனுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு? முதல் நாள் வந்து சார் ரொம்ப கேவலமாக இருக்கும். நாம தான் காரணம்னு நினச்சிட்டு எல்லாரும் வெள்ளுன்னு விழுவோம். இல்லைடா வெளியில் தலை காட்டுறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கும். எனக்கு ஓடலையா என்ன விளைங்கிற படம் எப்படி நீ பண்ண முடியும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அது ஒரு கன்விக்ஷனில் நம்ம பண்ணோம். அது ஓடலை. அது எந்த விதமான தப்பான எண்ணத்துக்கோ நம்ம அந்த படம் பண்ணல. பட் ரொம்ப பாதிச்சுது. என்னடா அது. அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி முடிவு எடுத்தோம், எதுக்காக அந்த படத்தை ஓகே சொன்னோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம அந்த தோல்வியை ஒரு பெடஸ்டல் உட்கார வச்சு நம்ம அதை நான் வந்து அதை யோசிப்பேன். என்னை வந்து பிஎன்சி சென்டரில் வந்து பெரிய ஹீரோவாக வந்தால் தான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பெரிய ஹீரோவாக வர முடியும்னு ஒரு கன்விக்ஷனில் அந்த டைரக்டர் இருந்தார். பட் அது எனக்கு சூட் ஆகாது. ஏன்னா இந்த முகத்துக்கு வந்து படிக்காதவன் சோத்துக்கு திணறவங்கெல்லாம் செட்டே ஆகாது. ஸோ அது வந்து என்னால் அது வீணாக அங்கே போய் நான் இறங்கி அது பண்ண முடியும். ஏன்னா அந்த டெம்யூர் எனக்கு இல்லை. ஒரு கணத்துக்கடியில் உட்காந்து குளிக்கிறதுனா எப்படின்னு எனக்கு தெரியாது. அது பிசி சென்டரில் இருக்கிறவங்க பண்ணியிருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஸோ என்னோடய அட்வான்டேஜஸ் என்ன, என்னோடய ஸ்ட்ரெங்க்ஸ் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா போச்சு எனக்கு. ஸோ அதுதான் ஐ ஸ்டார்டட் டூயிங் லேட்டர் ஆன். பட் தோல்விங்கிறது வந்து ஹேஸ் பீன் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார். அதோட மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தோல்வியை கடந்து போக முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அது என்ன தோல்வி, எதுக்காக தோல்விங்கிற ஒரு வேறு விஷயம். பட் தோல்வி வந்து அந்த மனசில் பாதிப்பு வந்தப்புறம் அதை கடந்து போக முடியுங்கிற ஒரு நம்பிக்கை போக போக இன்னும் அதிகமாகிட்டு இருக்கு. விச் இஸ் தென் யூ டோன்ட் லுக் அட் ஃபெயிலியர் as a failure anymore. You just look at it as an outcome. அவ்வளோதான். எந்த காலகட்டத்தில் சரியான படங்களை தேர்வெடுக்கிற ஒரு திறன் உங்களுக்கு வந்ததா நினைக்கிறீங்க? அது இப்போ கூட வரலையே. ஐ மீன் கடவுள் புண்ணியத்தில் நான் வந்து தமிழில் பண்ண 2012 எல்லா படமும் ஓடி இருக்கு. இறுதி சுற்று, விக்ரம் வேதா, மாறா, ராக்கெட்ரி இப்போது. ஸோ பட் அது கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒருத்தரோட கண்டிஷனிங், ஒரு படம் ஏன் எதுக்கு ஆமான்னு சொன்னோம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த படத்துக்கு தான் பொருத்தம். ஸோ அதை உடச்சே தன்னோட கண்டிஷனிங்கை உடச்சி மறுபடியும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு புது வாய்ப்பை பார்க்குறது தான் ஐ திங்க் இஸ் த ரீசன் ஃபார் மை சக்ஸஸ். ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த திரைப்படம் தனக்கு ஒரு நிறைவு ஏற்படுத்தலைன்னா எல்லாரும் தேட்டருக்கு வெளில வந்து கும்பிட்றாங்க அப்படின்னு பெத்த மாதவன் சொன்னார். அது போன்ற விமர்சனங்கள் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அந்த எமோஷனல் ரிவ்யூஸ்? கரெக்ட். அது நான் வந்து அதையும் ஒரு கிரிட்டிசிசம் வந்து எப்படி ஸ்கிரிப்ட் லெவலில் நான் எதிர்பார்க்குறேனோ அதே மாதிரி தான் ஐ திங்க் நான் என்றைக்குமே வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அது வந்து உண்மை. அது நம்மளுக்கு ஏன்னா ஃபைனலாக ரிசல்ட் தெரியணும் நம்மளுக்கு. ஒரு படம் எடுத்ததுக்கு எஃபர்ட்டுக்கு இப்போ அது எப்படின்னா நான் பார்க்குறது வந்து ஒரு ஆர்கிடெக்டாக ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீட்டில் நம்ம வாழ முடியாது.
அந்த கிளைண்ட்ஸ் யார் கட்டணுமோ அவங்க தான் போய் வாழ முடியும் ஆக்சுவலாக. ஐயோ அது எந்துன்றதுக்காக அவங்க வீட்டில் போய் நம்ம இருக்க முடியாது ஆக்சுவலாக. அது ஆமாம். ஸோ படமும் ஜனங்களுக்காக தான் எடுக்கிறோம், நம்மளோட ஹாப்பினஸ்க்கோ இதுக்கோ எடுக்கிறதே கிடையாது, அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். சில பேர் வந்து கரெக்டாக ஏன் ஒர்க் ஆகலைன்றதுக்கு கிளியராக சொல்லுவாங்க, சில பேர் சொல்லணுன்றதுக்காக சொல்லுவாங்க. ஸோ அது திருப்பியும் வி ஹாவ் டு டிஃப்ரென்ஷியேட். சரி, நம்மளுக்கு அதில் இப்போ காவிய தலைவன் ஓடலை, அது பெரிய ஒரு கமர்ஷியல் ரீதியாக தப்பு அப்படின்னு அது புரிஞ்சிருச்சு நம்மளுக்கு ஆக்சுவலாக. அது மற்றவங்க வந்து சொல்லணுன்னே அவசியம் இல்லை, நம்மளுக்கே தெரிஞ்சிடும் இல்லையா. பட் அதோட இன்டென்ஷன், அது ஏன் அந்த படம் எடுத்தோம், அது கண்டென்ட்டாக கரெக்டான படம் தான், அது சேர வேண்டிய மக்கள்கிட்ட போய் சேரலையே தவிர அது எப்பவுமே ஒரு நல்ல படமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. நம்ம வந்து கிரிட்டிசிசம் பார்த்து பயப்படவே கூடாது. அது இப்போ இந்த நம்ம ரிவ்யூவர்ஸ்க்கும் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ரிவ்யூ பண்ணக்கூடாது, அவங்கள ஃபஸ்ட் டே போடக்கூடாது, பார்த்துக்கிட்டே இருக்கும்போது போடக்கூடாது, இல்லை அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதை மீறி நம்ம படம் எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணி ஆகணும். அதுதான் நம்மளோட வேர்ஸ்ட் எனிமி வந்து கிரிட்டிக் கிடையாது, ஆடியன்ஸ் தான். அவங்களுக்கு பிடிக்காத படத்தை நம்ம வந்து அவங்களுக்கு என்ன பண்ணாலும் திணிக்கவே முடியாது. ஸோ ஐ டிசைன் த ஃபில்ம்ஸ் ஃபார் மை ஆடியன்ஸ். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதில் இருக்கிற இதை புரிச்சுக்கிட்டு அடுத்தது போகிறது தான் கரெக்ட். ஒரு இயக்குனர் ஆவதற்கு யார்கிட்ட நீங்கள் பெற்ற பயிற்சி உங்களுக்கு உதவிச்சுன்னு நினைக்கிறீங்க? யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணல. பட் அதுதான் சொன்னேன்ல, நான் வந்து 35 வயசில் வந்து சரி படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு காரணமே அதுலேருந்து கற்றுக்கணுன்றது. Actually, as a director, I have learned so much from my other directors. Pushkar Gayatri or Sudha, இவங்கெல்லாம் யாரெல்லாம், மாதவன், எல்லாருமே வந்து have been my teachers. இது வந்து நிறைய டைரக்டர்ஸ்க்கு கிடைக்காத ஒரு, இப்போ நான் வந்து ரஹ்மான் சாரோட உட்காந்து கம்போசிஷன் பண்ணியிருக்கேன், எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 25 படம் வந்து பக்கத்தில் ப்ரொடியூசராக ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒர்க் பண்ணதுனால தான் நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல எனக்கு அது ஃபர்ஸ்ட் டே ஷூட் மாதிரியே தெரியல. ஐ வாஸ் வெல் ப்ரிப்பேர்ட். அவங்களுக்கும் தெரியல. அதான் ஆமாமா, அது பெரிய விஷயம் இல்ல. அது வந்து பீப்புள் சொன்னாங்க ஐயோ என்ன பண்ண போறேன், இல்லை பட் ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட். அந்த கதை எப்படி சொல்லணும், என்ன பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் இருக்கோ அதெல்லாம் பண்ணேன் நான் ஆக்சுவலாக. ஸோ என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து மணி சார் தான். அது வந்து மௌனராகம் பார்த்துட்டு அந்த வீடை பார்த்துட்டு ஒன்று ஆர்கிடெக்ட் ஆகணும், இல்லை அதை எடுத்த ஃபில்ம் மேக்கர் ஆகணுன்றது வந்து ரொம்ப கிளியராக இருந்தேன். சூப்பர். ரெண்டுமே ஆகிட்டேன் வேறு ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா 12th முடிச்சுட்டு நான் என்ன பண்ணணும்னு இருக்கும்போது சினிமா பற்றி ஒரு யூனிவர்சிட்டியில் போய் கற்றுக்கிற அந்த சிஸ்டம் இல்லை இங்கே ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஆர்கிடெக்சர் போயிட்டு திருப்பியும் சினிமாக்கே வந்திருக்கேன். ஸோ நான் மணி சார்கிட்டே அதான் சொல்லுவேன், சார் நீங்கள் ஒரு நாள் கூட என்னை அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கினது இல்லை. ஏன்னா நான் போய் கேட்டேன், அவர் இல்லை நீ ஆர்கிடெக்ட் ஆகிட்ட, நீ ஒழுங்காக அந்த தொழிலே பண்ணுன்ட்டார் ஆக்சுவலாக. ஆனால் தூரத்துலேருந்து அது என் லைஃப்பில் நான் பண்ண ப்ரொஃபஷனுக்கு அவர் வந்து அவர் தான் என்னோட குருவாக இருந்திருக்காரு. நீங்கள் ஆர்கிடெக்சர்னு அதை பற்றி சொன்னோடனே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஆர்கிடெக்ட் பணியாற்றிருக்கீங்க. ஆமாம், ஒன்று நீங்கள், இன்னொன்று உங்கள் மியூசிக் டைரக்டர். ஆமாம். எப்படி இருந்தது அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் படம் இல்லையா? அவங்களுக்கு நான் ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன். ஓ ஆமாம், நான் வந்து ஆர்கிடெக்சரில் 6 years நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் லெக்சராக இருந்திருக்கேன் ஆக்சுவலாக, எக்ஸ்டர்னல் ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன். அப்போ அவங்க எனக்கு ஸ்டூடெண்ட். அது இல்லாமல் நிறைய படத்தில், எங்கள் படத்தில் அவங்க பாடியிருக்காங்க. விக்ரம் வேதாலேயே அனிருத்தர் சேர்ந்து அந்த ஃபேமஸ் பாட்டு பாடினாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் நியூ ஷி ஹேட் த டேலண்ட். ஸோ நான் படம் டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக டீமில் வந்தது அவங்க தான். நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர். அவங்க நியூயார்க்கில் போயிட்டு மியூசிக்லாம் படிச்சுட்டு வந்தாங்க. ஸ்கிரிப்டும் போதே வந்து மியூசிக் எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நானும் சக்தியும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ வெரி லாங் டைம் ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக அவங்க தான் இஸ் பீன் த கிரிட்டிக் ஃபார் த ஸ்கிரிப்ட்ஸ் ஃபார் த லாங்கஸ்ட் டைம். நான் அவங்கக்கிட்ட தான் வந்து ஸ்கிரிப்ட் அனுப்பி படித்து இது என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னது வந்து அவங்க தான் ஆக்சுவலாக. ஸோ எங்களோட அசோசியேஷன் இஸ் த லாங்கஸ்ட். மாதவனை டேரக்டர் ஆக்கியிருந்தார் சிச்சுவேஷன். நான் ராக்கெட்டுங்கிற படம் வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார், ஒரு இன்டர்வியூ பார்த்து. பட் இதை பற்றி இந்த ஆளை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, அவரை மீட் பண்ணும்போது அதை வந்து எதிர்பார்க்குற மாதிரி அந்த மீட்டிங்கே போகல. ஏதோ மிஸ் பண்ணுறோம். இவர் வந்து கேஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு, ஆனால் இவருக்கு வேறு ஏதோ கதை இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் மேலே ஆராய்ச்சி செய்யும்போது அச்சயமாக அவரோட சாதித்த சில விஷயங்கள்லாம் அப்படியே ரொம்ப இயல்பாக சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு வந்து பாதிப்பு இந்த கேஸாலாம் தான் இருந்துச்சு. ஸோ அது கேஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார்.
இவரோட அச்சீவ்மெண்ட் பார்த்தப்பறம் தான் என்ன எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அந்த கதையை வந்து வேறு யாருக்கோ நான் எழுதுறதுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ ஐ ரோட் த ஹோல் ஸ்டோரி அந்த ஸ்க்ரீன் ப்ளே மை செல்ஃப், டயலாக்ஸ் எல்லாம் நானே எடுத்துட்டு இந்த படத்தை நம்ம ப்ரொடியூசர்கிட்ட போகலான்னு போகும்போது எனக்கு விஜய் மூலனை தவிர வேறு யாருமே கிடைக்கல. சரி, நானும் அவங்களும் சேர்ந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதை வந்து இந்த கதை ஆல் இண்டியாவுக்கு பொருத்தமாக இருக்கிறதுனால 3 மொழியில் ஷூட் பண்ணலான்னு கூட முடிவு பண்ணோம். தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷில் பண்ணுவோம், இன்டர்நேஷ்னலாக போவோம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையிலே அதை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது என் கூட இருக்கிற இயக்குனர் வந்து காஸ்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தார் டிசம்பர் வாக்கில். பட் திடீர்னு அவருக்கு வேறு ஏதோ கமிட்மெண்ட் வந்துருச்சு, அவரால் அதை பண்ண முடியல. என்னோடய ஃபண்டர்ஸ் வந்து அவர் 2 கமிட்மெண்ட்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க, நம்ம ஒத்துக்க முடியாதுன்னு. அப்போ நம்பி நாராயண் சார் ஃபோன் பண்ணி, இந்த கதையை வந்து உன்னை தவிர வேறு யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, நீ என்ஜினியராகவும் உனக்கு இன்ஜினியரிங் பற்றியும் தெரிஞ்சிருக்கு, இந்த சயின்ஸ் பற்றியும் தெரிஞ்சிருக்கு, என்னோடய வாழ்க்கையை பற்றியும் தெரிஞ்சிருக்கு, நீயே டைரக்ட் பண்ண அப்படின்னு அவர் சொன்னார் என்கிட்ட. அசட் சார், நான் இன்னி வரைக்கும் ஒரு எடிட்டிங் ரூம்லையோ இல்லை விஎஃப்எக்ஸ் ரூம்லையோ படம் முடிஞ்சதுன்னா நடிச்சுட்டு போகிறத தவிர வேறு எதுவுமே நான் பண்ணதில்லை, எனக்கு தெரியாது, எல்லாம் வந்துடும் அப்படின்ட்டு திருக்குறள்லேருந்து பல குரல்லாம் எனக்கு சொல்லி காமிச்சு புரிய வச்சு, சரி ஒரு குருட்டு தைரியத்தில் பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனால் முதல் நாள் ஷூட்டிங் போகும்போது தான் தெரிஞ்சது, அடடா இது 3 மொழியில் 8 கண்ட்ரியில் லைவ் சவுண்டோட ஒரு பீரியட் ஃபில்ம் பண்ணுறதுக்கு வந்து திறமை எனக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு முதல் நாளே வந்துருச்சு. எப்படி எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் பண்ணிடுவியாடா, நீ பண்ணிவிடு, எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு சந்தேகம் இருந்துச்சு இல்லையா, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு வந்து இவன் என்னடா சொதப்ப போகிறான்னு பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் முதல் நாள் செட்டுக்கு போகிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்போ பூஜை முடிக்கிறாங்க, முதல் ஷாட் நான் வைக்கணும். அப்போ தான் கிட்டத்தட்ட ஐயோ என்ன முதல் வாட்டி வாழ்க்கையில் வந்து ஒரு பயம் வந்துருச்சுங்க பயங்கரமாக. எதாச்சியாக என் ஃப்ரெண்டு யூஎஸ்லேருந்து, அவ்வளோ பெரிய ஃப்ரெண்டு கூட இல்லை, ஒரு அளவுக்கு நல்ல ஃப்ரெண்டு, ஃபோன் பண்ணி, அவரும் ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கார், ஆல் தி பெஸ்ட் மாடி ராக்கெட் அப்படின்னு. நான் சொன்னேன், பாபு என்னால் முடியல பாபு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, முதல் நாள் செட்டில் வந்து நான் எதை வச்சு இதை ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரில, இட்ஸ் பிக் மிஸ்டேக் அப்படின்னு. அப்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார், மாடி சினிமாவில் வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி பயம் தான் வரும், 1 ஷாட் அட் எ டைம், நீ எதிர்பார்த்த நினச்ச முதல் ஷாட் வச்சிரு, அது எப்படியும் நீ வந்து பண்ண போகிறதுலாம் அந்த ஒரு ஷாட்டுக்கு அப்புறம் நீ போயிரு, பட் முதல் ஷாட் வச்சு கரெக்டாக வருது, அந்த ஷாட்டை மட்டும் யோசிக்க, டோன்ட் திங்க் அபவுட் எனிதிங் எல்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த முதல் ஒரு ஷாட் நான் வச்சேன் சார். அந்த துளசி படத்தில் வந்து தண்ணி அது அது பற்றிக்கிட்டு இருக்கும் அந்த சீன். நான் என்ன இமேஜின் பண்ணினோ, நான் என்ன எதிர்பார்த்தேனோ அதோட பல மடங்கு பெட்டராக வந்துச்சு அந்த ஷாட்டு. ஆஹா பரவாயில்லையே அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு ஷார்ட்டாக பண்ண படம் தான் ராக்கி 3. ஸோ அதுதான் என்னை டைரக்டர் ஆக்கிச்சு. பட் ஐ டோன்ட் திங்க் ஒரு டைரக்டராக இருக்கிற திறமை எனக்கு அவ்வளோவா இருக்குது. இப்போதைக்கு நான் நடிக்க தான் போகிறேன். ஒரு டைரக்டர் ஆனதுக்கு பின்னால் படங்களை மாதவன் பார்க்கின்ற பார்வை மாறி இருக்கா? ஆமாம் சார், அது மாறி அதை நான் வந்து மட்டம் தட்டி கம்முன்னு உள்ளே வச்சு வெறும் நடிகனா செட்டில் இடுறா அப்படின்னு பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே வந்துடும், இந்த ஷார்ட் தப்பாக இருக்குது, இந்த ஆங்கிள் தப்பாக இருக்குது, எதுக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க அப்படின்னு. பட் ஒரு படத்தில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு படத்தோட விஷன் வந்து ஒரு மனுஷனோட விஷனாக தான் இருக்க முடியும், அது எல்லாரும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஒருத்தர் டைரக்டரை ஏற்றினப்புறம் ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் கம் அண்ட் ஷோ ஆஃப் யுவர் அதர் அபிலிட்டிஸ். ஸோ நடிகனாக போனால் ஐ ஒன்லி வாண்ட் டு பி அன் ஆக்டர். ஸோ மனசில் இருக்கிற பல விஷயங்கள் நுனிநாக்க வரைக்கும் வந்துடும், பட் அப்படியே அமர்த்தி செட் பண்ணி பாத்ரூமில் போய் கத்திக்கிட்டு அப்புறம் மறுபடியும் வந்துடும் செட்டுக்கு. டெஸ்ட்டு ஒரு எமோஷனல் ஃபிலிமா? வெரி எமோஷ்னல் சார். ஏன்னா இது பீப்புளோட எமோஷன் பார்த்தீங்கன்னா, ஐ கீப் சேயிங், நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ட்ராமா செட்டப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹியூமன் ட்ராமா. ஒரு 3 கேரக்டர்ஸ் வந்து அவங்க லைஃப்பில் என்ன வாட் தே கோ த்ரூ, ஈஸிலி ரிலேட்டபிள். ஒரு ஒரு somebody who wants to become a mother, அந்த முயற்சி, அதில் என்ன அவங்க வாட் இஸ் ஷீ வில்லிங் டு டூ, லைஃப்பில் ஜெயிக்கணும், என்னோடய ஃபேமிலியை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகணுன்னு ஒருத்தன் யோசிக்கிறது, இல்லை ஒரு கிரிக்கெட்டர் நான் இந்தியாவுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. தீஸ் ஆர் ஆல் இமோஷன்ஸ் தட் ஆல் ஆஃப் us will be able to connect. ஏன்னா அந்த டெஸ்ட் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த ஐ வாண்டட் டு பி அ ஹியூமன் ட்ராமா ஃபர்ஸ்ட். அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் த்ரில்லரு அது எல்லாமே இருக்கலாம், பட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அ கேரக்டர் ஸ்டடி அண்ட் அ ஹியூமன் ட்ராமா. ஸோ அதனால் அது இமோஷ்னலாக மக்கள் கனெக்ட் ஆவாங்கன்னு எனக்கு தெரியும். இதை தியேட்டருக்கு எடுத்துகிட்டு போகாமல் ஏன் நெட்ஃப்ளிக்ஸில் டைரக்டாக டிசைட்? ஸோ இது வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாரும் கேட்குற ஒரு விஷயந்தான் ஆக்சுவலாக. நான் வந்து இதை ஒரு பியூராக வந்து ஒரு டைரக்டராக டிசைட் பண்ணது, ஒரு ப்ரொடியூசராக டிசைட் பண்ணல. ஒரு டைரக்டராக, அதுவும் ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டராக ஒரு கதையை நம்ம சொல்ல விரும்புகிறோம்.
அதுக்கு 2வது பார்ட் என்னன்னா, கதை சொல்ல விரும்புறது இல்லாமல் கதை கேட்கறதுக்கு ஆளுங்க இருக்கணும். தட் இஸ் யுவர் ஃபஸ்ட்டு இது. நம்ம மட்டும் கதை சொல்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, கதை சொல்கிறதுக்கு கேப்டிவ் ஆடியன்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு தியேட்டரில் வந்து ஒரு 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேருக்கு ரீச் ஆகிறதோட இன்றைக்கி வந்து ஒரு 600 மில்லியன் பீப்புளுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு டே போய் ரீச் ஆக போகுது. வேர்ல்டில் இருக்கிற 34 லாங்குவேஜஸில் வி ஆர் கம்மிங் அவுட். உங்களுக்கு மெக்சிகோலேருந்து கொரியா வரையும் பீப்புள் ஆர் கோயிங் டு see it. ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டரோட ப்ராடக்ட் வந்து இத்தனை பேருக்கு ஃபஸ்ட் டேவே போய் சேர போகுதுன்றதோட அது இட்ஸ் அ த்ரில். அண்ட் ஃபார் அ ஃபிலிம் மேக்கர் ஐ லுக் அட் இட் அஸ் அ கிரேட் கிரியேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம சொல்கிற கதை இத்தனை பேருக்கு போய் சேர போகுதுன்றதை பார்த்து ப்ரொடியூசர் யோசிச்சா கூட, ப்ரொடியூசர் இன் மீ யோசிச்சா கூட, டைரக்டர் இன் மீ செட் திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு ரீச் மை ஆடியன்ஸ்ன்னு சொல்லி போனது. Thank you. Wishing you great success. Thank you so much. Thank you so much for the time. Thank you. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.